ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். மார்னிங் எழுந்து வெளியே வரும்போது இந்த பறவை வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தது. என்னவோ தெரியல, நேற்று நல்லா அடித்த மழைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்படின்ட்டு நானும் இல்லைனியும் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். இது வரலட்சுமி நோம்பு முடித்த மறுநாள் சாட்டர்டே எடுத்த விலாகு தான். ஸோ சாட்டர்டே வந்து பசங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தது. லாங் வீக்கெண்டு மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் லாங் வீக்கெண்டு நம்ம எங்கேயும் போவோம், வீட்டிலே இருக்க கொஞ்சம் ஒரு மாதிரி கடியாக இருக்கும் இல்லையா பசங்களுக்கு, அந்த மாதிரி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு மாதிரி கிச்சடி மாதிரி தான் பண்ணினேன். ரவா கிச்சடி ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2-3 பச்சை மிளகா, நல்லா கொஞ்சம் காரமான பச்சை மிளகா, கிச்சடியில் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு தான் ரவை எடுத்திருக்கேன். அதாவது இந்த பென்சி ரவைன்னு வாங்க இல்லையா, அந்த ரவை எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒன்றே ஆனியன் மட்டும் எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு நான் கொஞ்சமாக வந்து பீன்ஸ், அது கூடவே வந்து கேரட்டு, பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே 1 பை 1 சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி சேர்த்து அது கூட கரம் மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா பென்சி ரவைன்றதுனால 1 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். பட் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆனது. பட் ஆனால் அந்த சூடோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிறேன். எல்லாம் அடி பிடிச்சிரும், சட்டுன்னு பிடிச்சிரும் இது. அப்புறமா நான் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு, அது பக்கத்தில் வந்து கொஞ்சமாக பீன்ஸு, அது கூட வந்து கேரட் வச்சுருந்தேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் என்கிட்ட அந்த தினம் இல்லை. அப்புறமா தேங்காய் வந்து முந்தின நாள் வந்து கோவிலுக்கெல்லாம் போனது, பூஜையில் நிறைய தேங்காய் இருந்தது. அதனால் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணின்ற நான் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தேங்காய் சட்னி வச்சா நல்லா காம்போன்றதுனால கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப திக்காட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. சரி இஞ்சி பூண்டு அரைச்சிடலான்ட்டு நான் மிக்ஸி ஜாரு தேடுனா ஜாரில் வந்து பிளேடு உடஞ்சிட்ருக்கு. நானும் கவனிக்கவே இல்லை. அது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பண்ண விடாமல் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பிரியாணி தாளிச்சிடலான்னு கொஞ்சமாக நெய், யூஸ்வலாக நான் நெய் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ரித்திக்கு அவ்வளோ பிடிக்காது. சரி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ன்றதுனால நெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக நெய், அது கூட எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்குவேன். யூஸ்வலாக நான் பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணி எந்த பிரியாணிக்குமே கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த தாளிப்பு கொடுக்குறேன் இல்லையா, இதுதான். இது கூடவே இந்த 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி, அப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய், முடிஞ்சால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அந்த தினம் வந்து பச்சை மிளகாய் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இடிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட் வந்தது. என்ன கமெண்ட் அப்படின்னா, எனக்கு யூஸ்வலாக நான் பெருசாக கமெண்ட்டுக்கெல்லாம் பெரிய ரியாக்ஷனெல்லாம் கொடுக்குற ஆளெல்லாம் கிடையாது. இந்த கமெண்ட் எனக்கு ஒரு சிரிக்கிறதா என்ன யோசிக்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்ன கமெண்ட் அப்படின்னா, யூடியூப் சேனலில் கவுண்ட் பண்ணிட்டாலே யார் யார் வீடு கட்டுறாங்கன்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் போல், அந்த மீன் பண்ணி தான் சொன்னாங்க. ஆனாலும் முடியலை என்னால் அப்படின்னு ஒரு கிண்டலாட்டு சொன்னாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த வீடு, அப்புறம் இந்த கிச்சனு, என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள், இன்னொன்று வந்து நிறைய பேர் என்கிட்ட ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க. நான் ஹோம் டூரும் போடல, கிச்சன் டூர் ப்ரெசண்ட்டாக ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டாங்க, அதுவும் நான் பண்ணலை.
ஏன் பண்ணலைன்னு கேட்டால் அதுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு அமையலை. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினச்சிருப்போம், சில விஷயம் நடக்காமல் கூட போயிருக்கு. இதனால் வந்து யூடியூப் சேனல் வச்சுன்னுக்கிறவங்க எல்லாம் வந்து யூடியூப்பில் வர வருமானத்தை வச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னு கிடையாது. என்னுடைய சூழ்நிலை எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் தெரியும், நாங்கள் எப்படி எங்களை வந்து நாங்கள் சர்வே பண்ணின்னு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது. இது வந்து பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ரொம்ப ரியாக்ஷன் பண்ணிட்டு ஆஹா ஓஹோ நல்லா பேசுகிற அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீனெல்லாம் இங்கே இல்லை. அதனால் அது வந்து சில பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு கமெண்ட்டும் வந்தது. அது என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எதுக்கு 3வது குழந்தை, 2 குழந்தை பொம்பளை பிள்ளை, இது எதுக்கு 3வது குழந்தை, உங்களுக்கு வந்து இன்னும் ஆண் குழந்தைக்காக நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்களா? அப்படி கிடையாது. ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை மாறும். ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு குழந்தையே போதும் கடவுளே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் 2 குழந்தை ஓகே பரவாயில்ல போதும்னு, ஒன்று ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னுவாங்க. ஸோ 2த்துலும் இருந்தால் சந்தோஷம்னுவாங்க. சில பேர் வந்து 2ம் பெண்ணாக பரவாயில்லன்னு ஏற்றுப்பாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னு நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு மீடியாக்குள்ளே சொல்ல முடியாது இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். பட் என்னுடைய சூழ்நிலை வந்து என் பேரண்ட்ஸ்கிட்ட நான் கூட நான் சொல்லவும் மாட்டேன். நான் அதை ஷேர் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் வந்து இது வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம அதை சைலண்ட்டாக விட்டுடணும். இப்போ கூட எனக்கு அது சொல்லணும்னு அவசியம் இல்லை தான். பட் இருந்தாலும் எனக்கு அந்த கொஷின் மார்க் வந்து நிறைய பேர் வந்து யோசித்து நம்மக்கிட்ட இன்டைரக்டாக கேட்கும்போது அது வந்து நம்ம ஓகே இதுதானே இது தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிடுற டைப் தான். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணினேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது கூடவே வந்து லஞ்சும் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணி பேக் பண்ணி வச்சா. எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் சரி, செகண்ட் பேபிக்கும் சரி என்ன ஆகும்னா, என்னுடைய முகம் வந்து சம்திங் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது யூஷுவலாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். பாடி வந்து சம்திங் நம்ம பேச்சு கேட்காமே இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் யூஷுவலாக வந்து ஃபேஸை வந்து நான் ஃபேஸோடைய குட்டி குட்டியாக ஹேர் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கு ஜென்ரலாக நான் என்ன செய்வேன்னா, எல்லாம் பாப்பாவோடைய இது ஹேர் ஷாம்பூ இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மைல்டாக ஃபேஸ் கொஞ்சம் சோப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ரேசர் வச்சு நான் ஃபுல்லாகவே எடுத்துருவேன். இதுதான் நான் செய்கிறது. அப்பர் லிப்பு நானே தான் பண்ணிப்பேன். ஐப்ரோஸ் மட்டும் நான் வெளியே கொடுத்து பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ஷேப்பு கரெக்டாக உட்காரும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து அவ்வளோ பொறுமையாக மேக்கப்பு, ஃபவுண்டேஷனு ஃபுல்லாக கவர் பண்ண போகிற ஆள் கிடையாது. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறோம் அளவுக்கு எனக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு சூட் ஆகாது ஆக்சுவலாக. இது நான் பண்ணினேன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக மனசு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போதுமே ஐப்ரோவும் அப்பர் லிப்பும் ஃபேஸோடைய ஹேர் ரிமூவ் பண்ணிட்டனால எனக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸ்கின் கேரும் நான் ரொம்ப எடுப்பேன். நான் ரொம்ப மேக்கப்புக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்கெல்லாம் நான் கொஞ்சம் நல்லாவே எடுப்பேன். அவ்வளோதான். அது வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அது ஜஸ்ட் ஒரு 10 மந்த். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என் கிட்ஸோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து எப்போமா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் துடைக்கிறேன்னு இல்லை. இது வந்து இன்னும் 2 டேஸுக்கு ஒரு டைம் துடைச்சா கூட எனக்கு வந்து அந்த ஆயில் ஸ்டெயினெல்லாம் அப்படி நின்னோட இந்த மேட் ஃபினிஷ் கிச்சனுன்றதுனால எனக்கு அந்த மாதிரி. பட் அதை வந்து நம்ம வந்து மிஸ்டர் மசால் வச்சு நல்லா ஃபுல்லாகவே க்ளீன், மற்றது தண்ணி போட்டாலாம் போகாது, அப்படியே நிற்கும். இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்ன சொல்ல, அது வைப் பண்ணால் தான் அது க்ளீனாக இருக்கும். கிச்சன் வந்து பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், மெயின்டெனன்ஸுக்கு நம்ம வந்து அது அவ்வளோ செலவும் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த கிச்சன் கலர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணது. எனக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் வரணும்னு ஆசை. இன்னொன்று வந்து ஒயிட் இப்போ பார்க்கும்போது நான் நிறைய கிச்சன் பார்க்குறேன், அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான எல்லோவாக மாறுது. ஓகே பரவாயில்ல இந்த கலர் போனதுன்னு ரொம்பவே சில டைம் சந்தோஷப்படுறேன். அப்புறமா எனக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா, நான் ஹைலாண்ட் கிச்சன் தான் என்னோடய கிச்சன் பிளான் ஆக்சுவலாட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றி ஒரு சென்டரில் ஒரு பில்லர் எழுப்பி நாங்கள் வந்து மேலேருந்து ஒரு பில்லர் வர மாதிரி தான் இருந்தது பிளானில். அதுக்கப்புறம் என் குழந்தைக்காக ஒரு ரூம் வந்து நான் வந்து வச்சுட்டு அந்த ஐலாண்ட் கட் பண்ணிவிட்டு, இந்த சிங்க்கும் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ரொம்ப நல்ல சிங்க்கு தான். இது மெயின்டெனன்ஸ் வந்து நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமான வேலை தான்.
ஓகே, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.